ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்னோ ஈகிள் லார்டு அப்படிங்கிற இது சீரீஸோட எபிசோட் 2ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின் டிஸ்ட்ரக்ஷன் மவுண்டன்ஸ் இந்த ஆளுங்க கூட சூப்பராக ஒரு ஃபைட்டை போட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்றி கூட்டு போயிடுறாங்க. நம்ம ஸ்னேக்கும் அங்கிருந்து ஒரு மர்ம மனிதன் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவரோட பாம்பு பொடி டெக்னிக் யூஸ் பண்ணி அவனை லாக் பண்ணாலும் அவனும் அவனோட ஈவில் பவர்ஸை யூஸ் பண்ணி அசால்ட் அவனை அடிச்சு போட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோயின் அவங்களோட ஐஸ் பேரியர் டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அவங்க யாருக்கள்லையும் படாம மறைச்சு அங்கிருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்றியே, உன் பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேர் சொல்றது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க. அங்கிருந்து ஒரு குகை அவங்க கண்ணில் படுது. அவங்களோட பவர்ஸ் அதுல யூஸ் பண்ண நம்ம ஹீரோவும் அவரோட ஸ்பேரை யூஸ் பண்ணி அவங்களோட கால் தடை எல்லாத்தையும் காணாம பண்ணிட்டு அப்படியே அவங்க கூட சேர்ந்து அதுக்குள்ள போயிடுறாரு. பரவாயில்ல, இவனை வித்தக்காரனா தான் இருக்காங்கிற மாதிரி அவங்களும் ஒரு லுக்கு விடுறாங்க. பின்னாடியே டிஸ்ட்ரக்ஷன் ஆளுங்களும் அங்க வந்துட்ட மாதிரி தெரியுது. பாஸ், கால் தடை எதுவுமே இல்ல, ஆனா அங்க சிந்திருந்த ரத்தத்தை அவன் நோட் பண்ணிடுறான். அவங்க கண்டிப்பா இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். நாலா பக்கமா அவன் ஆளுங்களை அனுப்பி வைக்கிற மாதிரி காமிச்சதோட சம்பவம் நடந்த இடத்துக்கு நம்ம லாங்சன் ஹெட் வந்துடுறாரு. நடந்த எல்லாத்தையும் ரிவைன் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரோசன் பவர்ஸா அப்பனா கண்டிப்பா வாட்டர் ட்ரேபா தான் இருக்கணும். சைட்ல பார்த்தா நம்ம பாம்பக்கள் மலைப்பாம்பு மாதிரி ஊர்ந்துட்டு இருக்காரு. ஒரு பில்ல போட்டு அவரை காப்பாத்தி விட, நீங்களா? ஆமா, நீ யாரு? நான் ஸ்னோ ட்ரைபோட பாதுகாவலன். எங்க நீங்க பாத்தீங்களா? இல்ல, நான் இங்க வரும்போது நீ மட்டும் தான் மயங்கி கடந்த. அவர் சண்டை போட்ட அந்த மர்ம மனிதனை பத்தி அவரு சொல்றாரு. அவனோட பவர்ஸ் மெட்டல் லெவலுக்கு மேல இருந்துச்சு. நம்மளால அவனை கொல்ல ட்ரை பண்ணப்ப அவன் அட்டாக் பண்ணி அசால்ட்டா அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு இருந்திருப்பான். போதா குறைக்கு பிளட் கில்லிங் டெக்னிக் யூஸ் பண்ணி அவன் அப்படியே அவரை ஒரே அடிச்சு அங்கிருந்து பறக்க விட்டுட்ட மாதிரி காமிச்சதோட, நான் ஒரு ஸ்னேக்குங்கிறதுனால என் ஆர்கன்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதனாலதான் நான் இப்ப உயிரோடயே இருக்கேன். இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின், உன் பவர்ஸ் என்னங்கிறத நீ தெரிஞ்சு நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா அது உனக்கு தான் ஆபத்தை போய் முடியும். எனக்கு பிளாக் அயன் ஆர்டர் வேணும், அதுக்காக தான் அது எல்லாமே பண்ணேன். அவங்களும் அதுக்காக தான் வந்திருப்பாங்க போல. நம்ம ஹீரோ அப்படியே இந்த சண்டையை பத்தி யோசிச்சு பார்க்கிறாரு. அவனோட ஸ்கில்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அவன் கிட்ட இருக்கிற பவர்ஸ் என்கிட்ட இல்லாததுதான் நான் தோத்து போறதுக்கு காரணம். எப்படியாவது ஸ்பெஷல் பவர்ஸ் நான் அடைஞ்சே தீரணும்னு சொல்லி அவர் பயங்கரமா அவரோட பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆளுங்களை காட்டுறாங்க. கோட்டை விட்டு அவன் ஆளுங்க எல்லாத்தையும் அவன் திட்டிட்டு இருக்க டக்குன்னு அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வந்துடுறான். பாஸ், என்ன மன்னிச்சிருங்க, இன்னும் 3 நாளுக்குள்ள அவங்க எப்படியாவது நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அவ ஒரு மேட்ச் தப்பிச்சு ஓடுறானா அவளோட பவர்ஸ் எல்லாம் கூட இப்ப கம்மியா இருக்கலாம். அவன் அப்படியே அந்த டிஸ்ட்ரக்ஷன் அடிச்சு பறக்க விட்டுட்டு 3 நாள் உனக்கு டைம் கொடுக்கறதுக்கு பதிலா இப்பவே உன்னை கொண்டுட்டு அவங்கள என்னாலேயே கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்மோக் உருவாக்கி உங்களால பார்க்க முடியாதது கூட இந்த ஸ்மோக்கால பார்க்க முடியும்னு சொல்லி அதை அப்படியே அங்கிருந்து அனுப்பி வைக்க அவனுங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு அது பின்னாடியே ஓடிடுறானுங்க. நம்ம ஹீரோ இன்னமும் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இருக்காரு. நம்ம ஹீரோயினும் அதை பாக்குறாங்க. இவங்கிட்ட மேஜிக் பவர்ஸ் இல்ல, அப்ப இவனோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு சண்டை போடுறானா? ஒரு டக்குனு தண்ணியில ஒரு போட்டு அங்கிருந்து மீன் எல்லாத்தையும் வெளியே பறக்க விட்டுறாரு. என்ன காப்பாத்தின உனக்கு ட்ரீட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். நம்ம ஹீரோயினும் லைட்டா குசியா போயிடுறாங்க. ஆளும் அவர் கத்திக்கிட்ட மொத்த வித்தையும் உள்ள இறக்கிடுறாரு. உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? நீ என்ன செஃபா? சமைக்கிறதுக்கு செஃபா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அவங்க சாப்பாடும் ரெடி ஆயிடுது. உண்மையிலேயே அதோட டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோயின் அவரை புகழ்ந்து தள்ளிட்டு, சும்மா சொல்லக்கூடாது, உன்கிட்ட பவர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு சொல்லி அவரும் தன்னடக்கமா மூஞ்சி வச்சிட்டு இருக்க அந்த புகையை ஃபாலோ பண்ணி டிஸ்ட்ரக்ஷன் கூட்டம் ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. அது டக்குன்னு அங்கிருந்து ஒரு மலைக்குள்ள பூந்துருது. அப்ப இங்கதான் இருக்கீங்களா? உள்ள வந்து அந்த ஸ்மோக்கை நம்ம ஹீரோயினை நோட் பண்றாங்க. கதை உடைச்சிட்டு டிஸ்ட்ரக்ஷன் கும்பல உள்ள வந்துருது. டிஸ்ட்ரக்ஷன் ஹெட், இன்னைக்கு நீ வாங்கி கட்டிக்காம போக மாட்டேன்னு நினைக்கிறான். என்ன பொழந்திருக்கிறதுக்கு இன்னும் ஒருத்தன் பிறக்கவே இல்ல. 2 பேரும் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் வித்த கட்டுறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் பறக்க விட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட வெப்பனை யூஸ் பண்ணி ஃப்ரோசன் ஸ்பெல் மூலியமா திரும்பவும் அவங்க எல்லாரையும் லாக் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல அந்த ஸ்மோக் வந்து அவங்கள டக்குன்னு அட்டாக் பண்ணிடுது. அவங்க அதையும் ஒரு கையில சமாளிச்சுட்டு அவனுங்களையும் பறக்க விட அவங்க நிலைமையும் லைட்டா மோசமாயிடுது. நம்ம ஹீரோ வந்து அவங்கள காப்பாத்துறாரு. அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகி அந்த இடத்த விட்டு வெளியே வந்து ஒரு மலையோட உச்சிக்கு போயிட்ட மாதிரி தெரியுது. அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. டிஸ்ட்ரக்ஷன் ஆளுங்களும் சுத்தி வளைச்சிடுறானுங்க. உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? அவங்க டக்குன்னு ஏதோ ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணிட்டு அவர் கூட்டிட்டு கீழே குச்சிடுறாங்க. ஸ்விம்மிங் தெரியாது, ஆனா ஃப்ளோட்டிங் ஸ்பெல் தெரியும். டிஸ்ட்ரக்ஷன் ஹெட்டுக்கு சிரிப்பா தாங்கல. இப்படி ஒரு ஷார்ட்கட்டை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. சாவுக்கான ஷார்ட்கட் டீமன்ஸ் எல்லாம் இது வழியா தானே வெளியே வரும். அப்ப கண்டிப்பா உள்ள போனவங்களால வெளியே வரவே முடியாது. அவனோட பாஸ்கெட்ட வந்துடுறான். உங்க ஸ்மோக் ஹெல்ப்பால நாங்க அவங்கள காலி பண்ணிட்டோம். அவங்களோட தலை எங்க? அது வந்து பாஸ். அவங்க 2 பேரும் டீமன்ஸ்கான என்ட்ரன்ஸ்குள்ள குதிச்சுட்டாங்க. அந்த தண்ணி பட்ட உடனே அவங்க பவர்ஸ் எல்லாம் காலி. கண்டிப்பா அவங்க கதை அங்கேயே முடிஞ்சிரும். முடியலனாலும் உங்க டீமன்ஸ் கவனிச்சுப்பாங்க. அப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ்
மெசேஜ் வருது. நம்மளோட பவர்ஃபுல்லான எதிரி நம்மளை நெருங்கிட்டான், இதுக்கு மேலேயும் நம்மளால இங்க இருக்க முடியாது. அவன் அந்த லெட்டரை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு நீ உடனே தண்ணிக்குள்ள போ, நான் சொல்லி கொடுத்த பவரை யூஸ் பண்ணு, ஓசன் ரிலம் ஸ்டோன் என் கைக்கு வந்தாகணும், அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து உடனே கிளம்புறோம். ஆனா பாஸ், நான் இதுக்கு முன்னாடி வாட்டர் ப்ரூஃப் ஸ்பெல்ல யூஸ் பண்ணதே இல்ல, தண்ணி மேல போட்டா எனக்கு என்ன ஆகுறது? அது மட்டும் இல்லாம இந்த மவுண்டன் தான் என்னோட இடம், இதை விட்டு என்னால எங்க வர முடியும்? நீங்களும் எங்கே இருங்க, கடைசி வரைக்கும் உங்களுக்கு எது ஆகாம நான் பாத்துக்கிறேன். அவன் அப்படியே டெரிஃபிக்கா அவனை ஒரு லுக்கு விட்டுட்டு, எனக்கு விசுவாசமா இருந்தா நான் சொல்றது மட்டும்தான் நீ செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். பாஸ் பாஸ்ன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க மேல கொஞ்சம் கூட தண்ணியே படாம அப்படியே அந்த இடத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அடியில பார்த்தா ஏதோ ஒரு ஸ்டோன் ஜொலிச்சிட்டு இருக்கு, அதையும் அவங்க கையில எடுத்துட்ட மாதிரி காமிச்சதோட அவங்க 2 பேரும் இப்ப இந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே உள்ளேந்து நிறைய டீமன்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கிற ஹியூமன்ஸும் வெளியே வராங்க. நம்ம ஹீரோ ஃபைட்டுக்கு ரெடியாக நம்ம ஹீரோயினை ஒரு தடுத்துட்டு, மூச்சு விடாத, பிரீத்திங் இல்லாம அவங்களாலையும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல, அப்படியே அந்த இடத்தையே சுத்தி வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் டக்குன்னு சைட்ல மூச்சு விட்டுறாங்க. காத்து போன பக்கமா பார்த்து காட்டுத்தனமா அவனுங்க அடிச்சிட்டு இருக்கு. 2-3 வாட்டி அதே மாதிரியே பண்ணிட்டு திரும்பவும் விசில் சவுண்ட் கேட்டவுடனே அவனுங்க எல்லாரும் அமைதியாயிட்டு அதை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிடுறானுங்க. நடந்த கலவரத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க ஒருத்தர் பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படின்னு வந்துடுறாங்க. நிறைய டீமன்ஸ், கண்டிப்பா இவங்களை நம்மளால சமாளிக்க முடியாது, நான் அசோசியேஷன்ல பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போக, ஆனா தனியா போறது ரொம்ப ஆபத்து. அப்ப சரி நீ என் கூட வந்துரு. இல்ல, இந்த தண்ணிக்குள்ளதான் அதுங்கெல்லாம் வெளியே வந்துச்சு, உள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். அவங்க 2 பேரும் திரும்பவும் அவங்களோட ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சிடுறாங்க. அடியில ஒரு குகை இருக்கிற மாதிரி காமிச்சதோடு அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்குள்ள போய் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ள ஏதோ சவுண்ட்லாம் கேட்டுட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா டீமன்ஸ்லாம் அந்த இடத்துல சங்கிலி போட்டு அவனை கட்டி வச்சிருக்கான். டிஸ்ட்ரக்ஷன் ஹெட்டும் அங்கதான் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம எப்படியாவது ஓசன் ரிலம் ஸ்டோனை கண்டுபிடிச்சே ஆகணும், அப்படி இல்லைன்னா அவன் நம்மள கூண்டோட அழிச்சிருவான். பாஸ், நம்ம வேணா இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடலாமா? அவனுங்க எல்லாரும் டீமன் கார்டு அசோசியேஷனை சேர்ந்தவனுங்க, நம்மளால எங்க தப்பிக்க முடியும்? டீமன் கார்டுன்னு சொல்லி அவங்க லைட்டா சாக்காக அங்கிருந்து டீமன்ஸ்லாம் அவனை பார்த்து கத்தர முச்சிருது. சவுண்டை கேட்டு அவனுங்களும் அங்க வந்துடுறானுங்க. அப்ப நீங்க தான் அந்த ஓசன் ரிலம் ஸ்டோனை எடுத்ததா? மரியாதையா அதை திரும்ப கொடுத்துட்டா உங்களை உயிரோட விட்டுடுறான். நம்ம ஹீரோயினை வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க கூட ஃபைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அந்த ஸ்மோக் அட்டாக் பண்ணதை எடுத்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே வீக்கா இருக்காங்க, சண்டை போட முடியாம அவங்க ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. டீமன் ஸ்மோக்கால நீ பாதிக்கப்பட்டிருக்க, உன் பவர்ஸை யூஸ் பண்ணா நீ சீக்கிரம் செத்துருவ. இருந்தாலும் அவங்க அதையும் மீறி அவங்க பவர்ஸை யூஸ் பண்றாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு டிஸ்ட்ரக்ஷன் ஹெட்டோட பாஸ் வந்துடுறான். அவன் அட்டாக்க ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள நம்ம லாங்ஷன் ஹெட் அங்க வந்துடுறாரு. அவரை பார்த்த உடனே டீமன் பாஸுக்கு லைட்டா அள்ளு ஓடுது, நீயான்னு சொல்லிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகு. நம்ம ஹீரோயின் பாய்சன் அட்டாக்கான விஷயத்த அவர்கிட்ட சொல்றாங்க. அவரும் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி உடனே அதை நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் டீமன் ஆளுங்களை துரத்திட்டு போயிட்டு இருக்க, அவனுங்க எல்லாரும் நேரா ஒரு ரூம் மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்த சவுத்தை உடச்சு விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ தலை திருக்கி அங்கிருந்து ஓடுறாரு. லாங்ஷன் பெரிய பிரச்சனை, தண்ணி வந்துட்டு இருக்கு. அவரு உடனே ஸ்பேஸ் போர்ட்டல் ஓபன் ஆயிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே போயிட்ட மாதிரி காமிச்சதோட அவங்க எல்லாரும் சேஃபா இருக்காங்க. என்ன அன்னைக்கு காப்பாத்தி உங்க பவர்ஸை கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நம்ம பாம்பங்கிள் ஒண்ணு மட்டும் இல்ல, என்னையும் இவர் தான் காப்பாத்தினாரு. நம்ம ஹீரோயின் நானும் என்னோட சீனியர்ஸும் ஓசன் ரிலம் ஸ்டோனை தேடி தான் வந்திருந்தோம், அது எனக்கு கிடைக்கவும் செஞ்சிருச்சுன்னு சொல்லி அதை அவர்கிட்ட காட்டுறாங்க. அவரும் அவங்க கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ண அந்த பாய்சன் அதுக்குள்ள அனுப்பி வச்சிடுறாரு. இப்போதைக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த தண்ணிக்குள்ள இருந்து டிமன்ஸ் வந்த விஷயம் டிஸ்ட்ரக்ஷன் ஹெட்டோட பாஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவங்க அவர்கிட்ட சொல்றாங்க. நானும் கேள்விப்பட்டேன், சரி வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் என் அங்கிளை உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஸ்னோவாலியில என்னை காப்பாத்தினதே அவரு தான். அவங்களும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு என் பேரு யூஜின்னு ஒரு வழியா இப்பயாவது சொன்னியே. 2 பேரும் லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. அந்த வாட்டர் ஏரியாவை அவர் அப்படியே பாக்குறாரு. இதுக்கு அடியில அவன் ஏதோ ஒரு ஃபார்மேஷனை ரெடி பண்ணிருக்கான், அதுதான் இந்த தண்ணியை டச் பண்ற எல்லாரையும் டீமன்ஸா மாத்துது. கவுன்சிலுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி ஆகணும். நம்ம ஹீரோயின் வாட்டர் ட்ரிப்பிளுக்கு சொந்தமான அந்த ஸ்டோனை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப போறத சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ விட மாட்டாரு. அந்த ஸ்டோனை டிராகன் மவுண்டனுக்கு கொண்டு போனாதான் எனக்கு பிளாக் அயன் ஆர்டர் கிடைக்கும். ஆனா இது ரொம்ப பெரிய விஷயம், இது எப்படி எங்களால உங்ககிட்ட கொடுக்க முடியும்? பேச்சுவார்த்தை கலவரமா மாறுற மாதிரி தெரியுது. லாங்ஷன் ஹெட்டுக்கு ஏற்கனவே அவங்க அசோசியேஷன் மேல டவுட் இருக்கிறதுனால சரி இந்த ஸ்டோனை வச்சு பிளே பண்ணலான்னு சொல்லி நான் இதை உங்ககிட்ட தரேன். அவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி நேரா டிராகன் மவுண்டனுக்கு வந்துடுறாங்க. அவங்க வாண்டன்னு ஓட்டின்ற அந்த ஓசன் ஸ்டோன் இப்ப ஒரு கையில இருக்கு. ஒன்னு நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இடத்துக்கு வந்தப்ப உன் பவர் மேட்டர் லெவல்ல இருக்கணும்,
உன் ஸ்கில்ஸும் அதிகமாக இருந்தால் தான் உன்னை எங்களால் உள்ள ஜாயின் பண்ணிக்க முடியும். ஆனால் அப்போ ரிஜெக்ட் பண்ண நம்ம ஹீரோ இப்போ அவங்க கொடுத்த அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பவும் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு. வேற வழி இல்லாமல் அவங்களும் பிளாக் அயன் டோக்கன் எடுத்து அவர் கையில் கொடுத்துடுறாங்க. இப்போ இந்த டோக்கன் என் கையில் இருக்கு, என் அம்மாவை கண்டுபிடிக்க நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் சொன்ன வழியில் பாதியை தான் நீ முடிச்சிருக்க. டீமன்ஸோட பிளான் என்னங்கிறத நீ கண்டுபிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட்டையும் நீ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரணும். நான் அதெல்லாம் செஞ்சா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. லாங்சன் ஹெட்டான சாங் ஃபெங்கும் நம்ம ஹீரோயினும் இப்போ அவரை பார்க்க வராங்க. கவுன்சில் ஹெல்ப் இல்லாம டீமன்ஸ் பிளானை கண்டுபிடிக்க தோணும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஸ்னேக் அவரை தனியா கூட்டு போய் நான் சொல்றது கேளுங்க லார்ட், நீங்க வீட்டுல இருந்த மாதிரி இல்ல, வெளி உலகத்துக்கு போனீங்கன்னா அங்க எல்லாமே வித்தியாசமா இருக்கும். எல்லாரையும் நம்பாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நிறைய நண்பர்களை உங்களை சுத்தி சேர்த்துக்கங்க. அவரும் சரி சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ஒரு பால் அடைஞ்ச இடத்த காட்டுறாங்க. அங்க லானுங்கிற ஒருத்தன் இருக்கான். ஓசன் ஸ்டோனை கொடுத்து 1000 சோல்ஜர்ஸ் எனக்காக உருவாக்க சொன்னா நீ அந்த ஸ்டோனையை தொலைச்சிட்டு வந்திருக்க, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட் அவர் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கான். அவனும் அவன் கையில ஒரு பில்லை கொடுத்துட்டு உனக்கான வாய்ப்பு இதோ. வர வழி இல்லாம அவரது எடுத்து அப்படியே முழுங்கிடுறாரு. அவருக்குள்ள ஏதாவது நடக்க ஆரம்பிச்சு அவர் வழியில துடிக்கிற மாதிரி காமிச்சதோட அவனோட பாஸ் மாஸ்டர் இது எல்லாமே அவனோட தப்பு தான், இந்த வாட்டி அவன் வேலையை முடிக்கலன்னா அவனை நான் முடிச்சிடுறான். அந்த மாஸ்க அவனுக்கு ஒன்று வைக்கிறான். அவன் கோட்டை விடுற வரைக்கும் நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? இப்ப அப்படியே கவுன்சில காட்டுறாங்க. எல்லா மாஸ்டர்ஸ் அங்க உட்காந்துட்டு இருக்க. நம்ம செங்ஃபங் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. என்னால நம்பவே முடியல, பவர்ஸ் கூட இல்லாத ஒருத்தன் ஓசன் ஸ்டோனை எப்படி மீட்டெடுக்க முடியும்? நம்ம ஹீரோயின் அதை கண்ணால பார்த்தேன்னு சொல்றாங்க. அங்கிருந்து ஒரு மாஸ்டர் டக்குனு மின்னல் வேகத்துல நம்ம ஹீரோ கிட்ட வந்துடுறாரு. அவர் கையெல்லாம் பிடிச்சி செக் பண்ணி பார்த்துட்டு இவனோட போன்ஸ் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, ஆனா பவர்ஸ் இல்லனா இவன் வெறும் குப்பை தான். இவர் தான் மாஸ்டர் சி மார்ஷியல் ஆர்ட்ல வித்தக்காரன்னு நம்ம செங்ஃபங் சொல்றாரு. கவுன்சில சில பேர் ஒண்ணுமும் டிமன் கார்டை நம்பாம இருக்காங்க. ஆனா கண்டிப்பா டிமன்ஸ் ஏதோ பிளான் பண்றாங்க. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கூட சேர்ந்த டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட் நமக்கு வேணும். அவனை பிடிச்சிட்டு வர பொறுப்பு நம்ம ஹீரோ கிட்டே ஒப்படைச்சிட்ட மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் அவங்க மாஸ்டர் கிட்ட நானும் அவங்க கூட போறேன். லைட்டா யோசிச்சுட்டு சரி இது உனக்கான ஒரு ட்ரைனிங்கா இருக்கட்டும், அப்ப நான் உடனே வேலையை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிடுறாரு. நம்ம செங்ஃபங் அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல நான் உங்க முன்னாடி இருப்பேன், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. யூஜினும் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செங்ஃபங் அகாடமியில நீங்க கண்டிப்பா என்ன சேர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட டிராவலுக்கு ரெடி ஆயிடுறாங்க. நேரா நம்ம ஸ்னோ வேலி. அங்கிருந்த மக்கள் எல்லாரும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சம குசியாயிட்ட மாதிரி தெரியுது. நீ திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி அவர் தம்பிலாம் கட்டி பிடிச்சி பாசத்தை பொழியிறாரு. நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு, பிளாக் அயன் ஆர்டர். அவரும் சமகுசியா போயிடுறாரு. நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இவங்க தான் எங்க உயிரை காப்பாத்தினதுன்னா அவரு சொல்றாரு. எனக்கு தெரியும் நீ எங்க லாட மட்டும் இல்ல எங்க கிங்டமையை காப்பாத்திருக்கீங்க, வாங்க உள்ள போலான்னு சொல்லி அவங்க அப்படியே ராஜ மரியாதையோட அவங்கள கூட்டு போற மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 2 முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.